Good morning to 11th standard students. Now we are going to see the chapter number 4, trigonometry. Very basic concept, students, very important. These concepts are very important. See, trigonometric table values. Okay nga? Okay. 0 degree angle, 30 degree, 30 degree ki இன்னொரு பேரு pi by 6. Pi na 180 னு அர்த்தம். Pi na 180 degree. Listen please. Pi அப்படினா 180 டிகிரி. ஓகேங்களா? 2 pi அப்படினா 360 டிகிரி. ஓகேங்களா? 30 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம்? pi by 6. 180 divided by 6 னா 30 டிகிரி. 45 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம்? pi by 4. 60 டிகிரி நம்ம எப்படி எழுதலாம்? pi by 3. 90 டிகிரி எப்படி எழுதலாம்? pi by 2 னு சொல்லி எழுதலாம்டா தம்பி. என்னென்ன ட்ரிகோனமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sin theta, cos theta, tan theta, secant theta, cosecant theta, cot theta. ஓகேங்களா? இப்போ நாம சைனோட வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். sin 0 0, sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2, sin 90 1. எப்படி தம்பி இதெல்லாம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் இங்க பாருங்க. சைனுக்கான ப்ரூஃப் எப்படி பாருங்க. sin 0 டிகிரி அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0ன்னு அர்த்தம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 0. sin 30 டிகிரினா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1, 4க்கு ரூட் எடுத்தா 2. அப்ப sin 30 டிகிரி is equal to 1/2. sin 45 டிகிரி is equal to half. halfக்கு ரூட் எடுக்கணும். halfக்கு ரூட் எடுத்தா 1/√2. then 60 டிகிரி, sin 60 டிகிரி 3/4க்கு நாம ரூட் எடுக்கிறோம். அப்ப 3க்கு ரூட் எடுத்தா √3, 4க்கு ரூட் எடுத்தா 2. அப்ப ஆன்சர் √3/2. 90, sin 90 டிகிரி 1க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஆன்சர் 1. சோ அப்ப sin 0 0, sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2, sin 90 1. சோ இதுக்கான பேசிக் கான்செப்ட் பாத்தீங்கன்னா 0 1/4 1/2 3/4 1. இதுக்கு எல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் sin 0, sin 30, sin 45, sin 60, sin 90. ஓகேங்களா? ஓகே, இதை தான் தம்பி நான் இங்க நான் ஃபில் பண்ணியிருக்கேன். sin 0 0, sin 30 1/2, sin 45 1/√2, sin 60 √3/2, sin 90 1. எந்த வேல்யூஸையும் யாரும் மக்கப் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து படிக்கணும். ஓகேங்களா? தென் காஸோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா லிசன் ப்ளீஸ். ரிவர்ஸ் ஆஃப் சைன் வேல்யூ அப்படியே ரிவர்ஸ் 1 1, √3/2 √3/2, 1/√2 1/√2, 1/2 1/2, 0 0. அதுதான் தம்பி நான் எழுதியிருப்பேன். இங்க பாருங்க. cos value is reverse of sin values. reverse of sin values. then tan value கண்டுபிடிக்கிறேன். அப்ப tan theta க்கு என்ன ஃபார்முலானா sin theta by cos theta ஃபார்முலா. sin theta by cos theta ஃபார்முலா. அப்ப tan 0 அப்படின்னா sin 0 by cos 0. sin 0 0, cos 0 1. 0/1 அப்படின்னா ஆன்சர் 0. ஆன்சர் 0/1 அப்படின்னா ஆன்சர் 0. So நல்லா கவனிச்சுங்க. நியூமரேட்டர் 0, டினாமினேட்டர் எனி வேல்யூ, ஆன்சர் 0. ஆன்சர் 0. அதே மாதிரி லிசன் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். tan 30 டிகிரி, tan 30 டிகிரி, sin 30 by cos 30, sin 30 1/2, sin 30 1/2, cos 30 √3/2. ரெசிப்ரோக்கல் நம்ம எடுத்தோம்னா 1/2க்கு 1/2. இது டினாமினேட்டர்ல இருக்கிறது ரெசிப்ரோக்கலா மாறுச்சுன்னா 2/√3 வரும். சோ 2 2 கேன்சல், 1/√3. அப்ப tan 30 டிகிரி is equal to 1/√3. then tan 45 டிகிரி, sin 45 டிகிரி divided by cos 45 டிகிரி. sin 45 டிகிரிக்கு 1/√2, cos 45 டிகிரிக்கு 1/√2. அப்ப 1/√2 டினாமினேட்டர் இன்டு போட்டோம்னா ரெசிப்ரோக்கலா நம்ம மாத்திக்கலாம். சோ கேன்சல் 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 கேன்சல், that is equal to 1. that is equal to 1. then tan 60 டிகிரி, sin 60 டிகிரி divided by cos 60 டிகிரி. sin 60 டிகிரிக்கு ஆன்சர் √3/2, cos 60 டிகிரிக்கு 1/2. அப்ப √3/2 டினாமினேட்டர் வேல்யூ டேக் reciprocal. அப்ப 2/1, 1/2 changes 2/1. so 2 2 cancel, final answer √3. then tan 90 degree, tan 90 degree, sin 90 degree divided by cos 90 degree. அப்ப sin 90 1, cos 90 0. அப்ப 1/0 னா இன்ஃபினிட்டிவ்.
Note, very very important concept. Any value divided by 0. If the denominator value comes 0, then the value is, answer is infinitive. For example, 10 by 0, infinitive. 3 by 0, infinitive. 100 by 0, infinitive. 2000 divided by 0, infinitive. Any value divided by 0, infinitive. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நியூமரேட்டர் வேல்யூ 0 வந்து டினாமினேட்டர் ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா அதனுடைய ஆன்சர் 0. அதுவும் சொல்லியிருக்கேன். இதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது தம்பி. ஸோ இந்த வேல்யூ தான் நான் இங்க எடுத்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அப்ப tan theta is equal to tan 0 0, tan 30 1 by root 3, tan 45 1, tan 60 root 3, tan 90 degree infinitive. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பி tan theta cot theta உடைய வேல்யூ நாம கண்டுபிடிக்கணும். லிசன் ப்ளீஸ். cot theta க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா cot theta வேல்யூ இஸ் ரிவர்ஸ் ஆஃப் tan theta. ரிவர்ஸ் ஆஃப் tan theta. சோ அப்படியே பாருங்க தம்பி cot theta உடைய வேல்யூ tan theta இங்க இன்ஃபினிட்டிவ் இன்ஃபினிட்டிவ் √3 √3 1 1 1 by √3 1 by √3 0 0 அப்படியே ரிவர்ஸ்ல நீங்க எழுதிக்கலாம். இல்ல சார் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னா நாம cot thetaவுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. cot theta is equal to 1 by tan theta நமக்கு ஃபார்முலா. அப்ப cot 0 is equal to 1 by tan 0. 1 by tan 0. So tan 0 is equal to 0. Tan 0 is equal to 0. 1 by 0 infinitive. 1 by 0 infinitive. அப்ப cot 0 உடைய வேல்யூ infinitive. cot 30 அப்ப 1 by tan 30 அப்ப 1 by tan 30 ஓட வேல்யூ 1 by √3 ரெசிப்ரோக்கல்ல மாறினா ஃபைனல் ஆன்சர் √3. ஓகேங்களா? தென் cot 45 டிகிரி 1 by tan 45 டிகிரி அப்ப 1 by tan 45 ஓட வேல்யூ 1. 1 by 1 ஆன்சர் இஸ் 1. தென் cot 60 டிகிரி 1 by tan 60 டிகிரி அப்ப 1 by tan 60 டிகிரி ஓட ஆன்சர் √3. ஃபைனல் ஆன்சர் இஸ் 1 by √3. then cot 90 degree is equal to 1 by tan 90 degree அப்ப 1 by tan 90 degree infinitive அப்ப 1 by infinitive na answer 0. 1 by infinitive na answer 0. எப்படி 1 by infinitive is equal to 0 எப்படி how அப்ப 1 by infinitive is equal to 1 by infinitive na any value divided by 0 அப்ப 1 க்கு 1 into denominator reciprocal மாறுது 0 by 1. So 1 1 cancel, 1 1 cancel, final answer is 0. Final answer is 0. அப்ப 1 by infinitive na answer 0. Answer 0. ஓகேங்களா? Okay. Then now I will going to find secant theta. அப்ப secant theta உடைய வேல்யூலாம் இங்க போட்டுருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா listen please. Secant theta is equal to 1 by cos theta formula. Secant theta is equal to 1 by cos theta. அப்ப secant 0 is equal to 1 by cos 0. அப்ப cos 0 உடைய வேல்யூ 1. 1 by 1 1. Then secant 30 is equal to 1 by cos 30. அப்ப 1 by cos 30 ஓட வேல்யூ √3 by 2. ரெசிப்ரோக்கல்ல மாறினா 2 by √3. ஃபைனல் ஆன்சர் 2 by √3. Then secant 45 is equal to 1 by cos 45 degree. அப்ப 1 by cos 45 1 by √2. இத ரெசிப்ரோக்கல்ல மாறினா √2 divided by 1. 1 1 cancel. Final answer is √2. Secant 60 degree is equal to 1 by cos 60 degree. அப்ப 1 by cos 60 1 by 2. அப்ப 1 into 2 by 1. Final answer is 2. Secant 90 degree is equal to 1 by cos 90 degree. அப்ப 1 by cos 90 degree 0. 1 by 0 infinitive. அப்ப secant 90 is equal to infinitive. So இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர எந்த வேல்யூஸும் நீங்க மக்கப் பண்ண கூடாது. So then அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா cosecant theta is a reverse of secant theta. பாருங்க secant 90 அதுதான் cosecant 0. secant 60 அதுதான் cosecant 30. secant 45 cosecant 45. secant 30 cosecant 60. secant 0 cosecant 90. ரிவர்ஸா நீங்க எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா? சோ இல்ல சார் எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஃபார்முலா secant theta cosecant theta is equal to 1 by sin theta formula. ஓகேங்களா? cosecant 0 is equal to 1 by sin 0. sin 0 0. 1 by 0 infinitive. cosecant 30 is equal to 1 by sin 30. 1 by sin 30 ஓட வேல்யூ 1 by 2. ரெசிப்ரோக்கல்ல மாறினா 2 by 1. ஃபைனல் ஆன்சர் 2. Then cosecant 45 degree is equal to 1 by sin 45 degree. அப்ப 1 by 1 divided by √2. Denominator value reciprocal மாறினா √2 by 1. Final answer √2. Then cosecant 60 degree is equal to 1 by sin 60 degree. அப்ப 1 divided by √3 divided by 2. That is equal to denominator value reciprocal மாறினா 2 by √3. So final answer 2 by √3. Cosecant 90 is equal to 1 by sin 90. Sin 90 1. அப்ப 1 by 1 final answer 1.
ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே டேபிள் வேல்யூஸை நம்ம வந்து பார்த்துருக்கோம் தம்பி. ஓகேங்களா. ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் லிசன் ப்ளீஸ். இந்த ஆர்டரில் உங்களுடைய மேக்ஸ் நோட்டில் நீங்கள் தெளிவாக காப்பி பண்ணணும். ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. ஃபார்முலாவை மக்கப் பண்ணக்கூடாது. டேபிள் வேல்யூஸை நீங்கள் மக்கப் பண்ணக்கூடாது. அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் நீங்கள் வந்து செய்யணும். அதுக்கு தகுந்த மாரி நான் ஸ்டெப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கேர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணி மேக்ஸ் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காட் தீட்டாக்கான ஃபார்முலா 1/tan θ. ஸோ இதுவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கேர்ஃபுல்லாக நீங்கள் செய்யுங்க. ஓகேங்களா. ஸோ 1/∞ 0 எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் உங்களுக்கு தந்திருக்கேன். எதையுமே நீங்கள் மக்கப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் சம் பேசிக் ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா? sin θனா 1/cosecant θ. சாரி 1/cosecant θ. இதை கொசிகன் வேல்யூவை அப்படியே இந்த சைடு போச்சுன்னா cosecant θ is equal to 1/sin θ. cos θ is equal to 1/secant θ. or secant θ வைங்க அனுப்பிச்சுட்டுனா secant θ is equal to 1/cos θ. tan θ is equal to 1/cot θ. or cot θ is equal to 1/tan θ. ஸோ அதுக்கப்புறம் பேசிக் ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா sin square θ plus cos square θ is equal to 1. cosecant square θ minus cot square θ is equal to 1. secant square θ minus tan square θ is equal to 1. அதுக்கப்புறம் இந்த these two formulas are very very important. sin square θ is equal to 1 minus cos 2θ divided by 2. cos square θ is equal to 1 plus cos 2θ divided by 2. இது ரெண்டும் எல்லா சமலையும் மாத்தி வந்துட்டே இருக்குடா தம்பி. கேர்ஃபுல். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே நமக்கு பித்தாகரஸ் தீரம் வந்துடணும். பித்தாகரஸ் தீரம் என்ன சொல்லுதுன்னா ஹைப்போடென்யூஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OPP opposite side the whole square plus adjacent side the whole square. இதுதான் தம்பி பித்தாகரஸ் தீரம்னா இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே பித்தாகரஸ் தீரத்தை நம்ம யூஸ் பண்ணணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே அதுல ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. அப்புறம் தீட்டா இஸ் சீலையும் இருக்கலாம் ஏலையும் இருக்கலாம். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடுக்கு பேரு ஹைப்போடென்யூஸ். இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சைடுக்கு பேரு ஆப்போசிட் சைடு. அதுதான் இங்க நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். The opposite side of 90 degree angle is called hypotenuse. The opposite side of theta is called opposite side. Remaining one side is called adjacent side. So அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்க்கு வேல்யூஸ் இருக்குது. sin θ is equal to opposite side divided by hypotenuse. cos θ is equal to adjacent side divided by hypotenuse. tan θ is equal to opposite by adjacent side. cot θ is equal to formula 1/tan θ. that is equal to 1/tan θ கான இதை இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். opposite by adjacent ரெசிப்ரோக்கலா மாறிச்சுனா adjacent divided by opposite side. secant θ is equal to 1/cos θ. cos θ கான ஆன்சர் நம்ம இங்க கொடுத்திருக்கோம். அத தான் நம்ம இங்க எழுதி இருக்கிறோம். என்னது adjacent by hypo. இது ரெசிப்ரோக்கலா மாறினா hypo divided by adjacent. then cosecant θ is equal to 1/sin θ. 1/sin θ. sin θ கான ஃபார்முலா OPP divided by hypo. இது ரெசிப்ரோக்கலா மாறிச்சுனா hypo divided by OPP. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவ்வளவு நேரம் நம்ம டேபிள் வேல்யூஸ் 0ல இருந்து 90 டிகிரி வந்து பார்த்திருக்கோம். இப்ப 90க்கு அப்புறம் 180 டிகிரி 270 டிகிரி 360 டிகிரி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஷார்ட்கட். இந்த டயாகனல் ஃபுல்லா 0. இந்த டயாகனல் ஃபுல்லா 0 0 0. அதே மாதிரி இந்த டயாகனலும் 0 0 0. லிசன் ப்ளீஸ். இந்த diagonal value full 0, இந்த diagonal value full 0, then -1 -1. ஓகேங்களா. -1 then 1 minus infinity. இப்படிதான் இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப sin 180 is equal to 0, sin 270 na -1, sin 2pi na 0, cos 180 na -1, cos 270 na 0, cos 2pi na 1, tan 180 na 0, tan 270 na minus infinity,
tan 2 pi னா 0 டிகிரி. இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டயகனல் ஃபுல்லா 0, இந்த டயகனல் வேல்யூஸ் ஃபுல்லா 0, இது ரெண்டும் -1 -1 1 மைனஸ் இன்ஃபினிட்டிவ். சப்போஸ் tan 270 சொல்லி கேக்குறாங்கன்னா இந்த டேபிள் வேல்யூஸை போட்டு டக்குன்னு நீங்க ஃபில் பண்ணிட்டு தான் சொல்லணும், டைரக்டா மக்கப் பண்ணக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கான பேசிக்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இதை விட இன்னும் இம்பார்ட்டன்டான 90 minus theta, 90 plus theta, 180 minus theta, 180 plus theta, 270 minus theta, 270 plus theta, 360 minus theta, இதை பத்தி நம்ம டீப்பா வந்து பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.